வார்த்தைக்குள்ள அடைக்கிறார். ஏன் வார்த்தைக்குள்ள அடைக்கிறார்னா, இந்த வார்த்தைக்குள்ள இருக்க பிழைத்துக் கொண்டிருப்போம். பாருங்க, இப்ப பேழைக்குள்ள போட்டு அடைச்சதும் வேதத்துல சொல்லப்படுகிறது. 7வது அதிகாரம் 24வது வசனமும் 23வது வசனத்தையும் வாசிங்கள். 24 முதல்ல வாசிட்டு 23 வாசிங்கள். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. 23வது வசனம். முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு விக்கிரகமாய். அதாவது பேழைக்கு வெளியில, இந்த வார்த்தைக்கு வெளியில இருந்த எல்லாத்தையுமே அதை அழிச்சிச்சு. பைபிள் சொல்லுகிறது, நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டு. அதை நான் இப்படி சொல்றேன், வார்த்தை என்கிற பேழைக்குள்ள இருந்தவன் மட்டும் காக்கப்பட்டு இருக்கிறான். உன்னை சுத்தி என்ன நடக்குது? பிரவாகம், ஜல பிரவாகம். உன்னை சுத்தி என்ன நடக்குது? அழிவு நடந்துட்டு இருக்குது. உன்னை சுத்தி என்ன நடக்குது? எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது. உன்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது? எதுவுமே எனக்கு அனுகூலமா இல்லாம தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்க? வார்த்தையினால வாழ்ந்துட்டு இருக்க. இன்னைக்கும் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் நான் என்னைக்கோ அழிந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அழியாம நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் என்ன வார்த்தைங்கிற பேழைக்குள்ளதான் வச்சிருக்கிறான் நம்புற தேவ பிள்ளைங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.